சூரியனை ஆய்வு செய்யும் புரோபா 3 செயற்கைக்கோள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் ஏவப்படுகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், நேற்றே இந்த ராக்கெட்டை விண்ணில் செலுத்த வேண்டியது, ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக காலதாமதமாகி இருக்கிறது. எதற்காக இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது என்பதை நினைவு கூர்வதோடு தற்போது செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்தும் விரிவா சொல்லுங்க. வேதவள்ளி, சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தினால் கடந்த 12 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் பேர்தான் புரோபா 3 அப்படிங்கிற அந்த செயற்கைக்கோள். அந்த செயற்கைக்கோளை பூமியிலிருந்து விண்ணில் நிலைநிறுத்துவதற்கான பணியை தற்போது இஸ்ரோவினுடைய வெற்றிகரமான ராக்கெட் என அழைக்கப்படும் PSLV ராக்கெட் தான் மேற்கொள்ள உள்ளது. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த திட்டம் நேற்று மட்டும் ஒத்திவைக்கப்படவில்லை. நவம்பர் 29ஆம் தேதியே இந்த திட்டம் ஏவுவதற்கு 6 மாதத்திற்கு முன்பாகவே தேதி குறிக்கப்பட்டது. ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கிறோம், வென்சன் புயலுடைய தாக்கம் வட தமிழ்நாட்டை மட்டுமல்ல தெற்கு ஆந்திராவிலும் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக நவம்பர் 29ஆம் தேதியிலிருந்து வானிலை காரணமாக டிசம்பர் 4ஆம் தேதி நேற்று ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில ராக்கெட் ஏவுவதற்கு தயாராக இருந்த 30 நிமிடங்களுக்கு முன்பாக ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சியாளர்களால் புரோபா 3 செயற்கைக்கோளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சென்சார் பகுதி ஓரியன்டேஷன்ல பிரச்சனை இருப்பது கண்டறியப்பட்டதன் காரணமாக 24 மணி நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில்தான் இன்னும் ஒரு 8 நிமிடங்களுக்கு முன்பாக நம்ம இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து செகண்ட் லான்ச் பேட்ல இருந்து PSLV ராக்கெட் மூலமாக விண்ணில் பாய்வதற்கு தயாராக இருக்கிறது. 44.5 மீட்டர் உயரம் கொண்ட PSLV ராக்கெட்டினுடைய முன்பகுதியில புரோபா 3 செயற்கைக்கோள் தயாராக இருக்கிறது. இப்போ நம்ம நேர்களுக்கு இந்த புரோபா 3 செயற்கைக்கோள் சூரியனை எதுக்கு ஆய்வு செய்ய போகுது அப்படிங்கறத விளக்கியாக வேண்டும். ஏற்கனவே இந்தியா அனுப்பிய ஆதித்யா விண்கலம் இருக்கிறது, நாசா அனுப்பிய ப்ராப்பர் போன்ற விண்கலங்கள்லாம் இருக்கும்போது ஏன் நம்ம புரோபா விண்கலத்தை மறுபடியும் அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். இப்போ நான் உங்க முன்னாடி பார்த்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி சூரியனுடைய ஒளி தாக்கம் அதிகமாக இருக்குது. சூரியன்ல இருந்து மறைக்கணும் அப்படின்னா என்னுடைய கையை அப்படி மறைச்சுப்பேன்ல. சோ இந்த சூரியனுடைய ஒளி வீச்சிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்காக நான் இந்த கையை மறைச்சுக்கிறேன். சோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு சூரிய கிரகணம் என அழைக்கப்படுகிறது. 18 மாதங்களுக்கு ஒரு தடவை பூமி, சூரியன், சந்திரன் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும் அந்த நிகழ்வு. இந்த 18 மாதத்திற்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சூரியனுடைய வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஆய்வு செய்து வருகிறார்கள். இது கடந்த 100 வருடங்களாகவே மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனா 18 மாசத்துக்கு ஒரு தடவை சூரிய கிரகணம் நடக்கும் போது எந்த இடத்துல நடக்கும், எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக காத்திருந்துதான் தரவுகளை நம்மளால எடுக்க முடியும். ஆனா நேரடியாக ரியல் டைமாக சூரிய கிரகணத்தையே செயற்கையாக உருவாக்கும் திட்டம் தான் இந்த புரோபா 3 விண்கலம். இந்த புரோபா விண்கலத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய இணை செயற்கைக்கோள்கள் 2 செயற்கைக்கோள்களும் PSLV ராக்கெட் மூலமாக விண்ணில் அனுப்பப்படும். 18 நிமிடங்கள்ல இது 1267 கிலோமீட்டர் உயரத்துக்கு செல்லும். அதாவது சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கோவா வரையும், சென்னையிலிருந்து கோவாக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கிறோ அதே மாதிரி பூமியிலிருந்து 1200 கிலோமீட்டர் உயரத்திற்கு 18 நிமிடங்கள்ல செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்படும். நிலைநிறுத்திய பின்னர் இந்த இணை ஜோடி செயற்கைக்கோள்கள் 2 செயற்கைக்கோள்கள்ல ஒரு செயற்கைக்கோள் என்ன பண்ணும் அப்படின்னா சூரிய கிரகணம் என்ன செய்தோ அதே மாதிரி நிலாவினுடைய செயல்பாட்டை மேற்கொள்ளும். நிலா சூரியனை மறைப்பது போல ஒரு செயற்கைக்கோள் சூரியனை மறைக்கும். மற்றொரு செயற்கைக்கோள் சூரியனுடைய வளிமண்டலத்தை ஆய்வு செய்யும். பூமியினுடைய வளிமண்டலத்தில் ஏற்படுற மாற்றத்தை நம்ம பல வானிலை நிகழ்வு மூலமாக கணித்து வருகிறோம். புயல், வெள்ளப்பெருக்கு போன்றவை இந்த புவியினுடைய வளிமண்டல மாற்றத்தினால் தான் ஏற்படுகிறது. அதே போன்று சூரியனுடைய வளிமண்டல மாற்றத்தை தான் சோலார் வெதர் கண்டிஷன் அப்படிங்கிறாங்க. இந்த சோலார் வெதர் கண்டிஷன் மூலமாக நம்ம நிறைய தரவுகளை எடுக்கும் போது சூரிய கிரகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்மளால முன்கூட்டியே கணிக்க முடியும் என கூறப்படுகிறது. குறிப்பாக சூரியனுடைய மேற்பரப்பை விட அதனுடைய வளிமண்டலத்தினுடைய வெப்பத்தின் அளவு 20 லட்சம் டிகிரி ஃபாரன்ஹீட் என கூறப்படுகிறது. மேற்பரப்புல உள்ள வெப்பநிலையை விட வளிமண்டலத்தில் வெப்பநிலை அதிகமாக இருக்குது. இதுக்கான காரணத்தை இதுவரை கண்டறிய முடியவில்லை. நாசாவினுடைய பார்க்கர் போன்ற
போன்ற விண்கலங்கள் சூரியனுக்கு அருகே சென்றால் கூட ஏன் இந்த ஒரு மர்மம், சூரியனுடைய மேற்பரப்பை விட சூரியனுடைய வளிமண்டலம் ஏன் அவ்வளவு வெப்பமாக இருக்கிறது என கண்டறிய முடியவில்லை. இதை நம்ம பூமிக்கு வெளியே ஒரு விண்கலத்தில் இருந்து ஆய்வு செய்வதற்காக தான் இந்த பிராபா 3 அப்படிங்கிற விண்கலத்தை அனுப்ப போகிறோம். இதனோட செலவு சாதாரண விஷயம் கிடையாது. இந்திய மதிப்புல 1722 கோடி ரூபாய் மதிப்பில் ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சியாளர்களால் கடந்த 12 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள் பூமியிலிருந்து 1200 கிலோமீட்டருக்கு சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்த போது அது 600 கிலோமீட்டர்ல இருந்து 60,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் சுத்தி வரும்போது ஒவ்வொரு 19 மணி நேரத்திற்கு ஒரு முறையும் 6 மணி நேர இடைவேளைக்கு ஒரு முறை செயற்கையாக சூரிய கிரகணம் போன்ற ஒரு நிகழ்வை தோற்றுவிக்கும். வேதவள்ளி, இன்னும் 2 நிமிடங்களில் உலகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வு நடக்க போகிறது. ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சியாளர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோளை இந்திய விஞ்ஞானிகளுடைய பேருந்தாக, சக்சஸ்ஃபுல் பேருந்து என அழைக்கப்படும் PSLV ராக்கெட் விண்ணில் அனுப்ப உள்ளது. இதுவரை 60 முறை PSLV ராக்கெட் விண்ணில் சென்று 2 முறைதான் தோல்வி அடைஞ்சிருக்கிறது. 58 முறை வெற்றி பெற்றிருக்கிற ஒரு ராக்கெட் மீண்டும் 59வது முறையாக வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஏற்கனவே பென்ஷன் புயல் காரணமாக நவம்பர் 29ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில நேற்று செயற்கைக்கோள்ல கண்டறியப்பட்ட ஓரியன்டேஷன் பிரச்சனை காரணமாக இன்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சரியாக 1 நிமிடங்களில் 60 செகண்ட்ஸ்ல இந்த லான்ச் பேட்ல இருந்து PSLV ராக்கெட் புறப்பட தயாராக இருக்கிறது. PSLV ராக்கெட்டினுடைய முன்பகுதியில் 550 கிலோ எடை கொண்ட பிராபா 3 செயற்கைக்கோள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக விண்ணில் ஏவப்பட்டு 18 நிமிடங்கள்ல நேரடியாக நிலைநிறுத்தப்படும். வேதவள்ளி, இணைப்பில் இருங்க பாலவேற்றிவேல், நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னும் கிட்டத்தட்ட 40 வினாடிக்குள்ளாக விண்ணில் பாய இருக்கிறது செயற்கைக்கோள். நேற்று செயற்கைக்கோளில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் விண்ணில் ஏவுவது ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்னும் 30 வினாடிகளுக்குள்ளாக தற்போது அதில் விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது.